வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டும் மழையில் கிளிநொச்சி மக்களின் மனதை குளிரச் செய்த ஜனாதிபதி. குட்டி தேர்தல் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்திற்கான விசேட நாள் இன்று. 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்புகளுக்கு பிரேத பரிசோதனை. பாகிஸ்தானுக்கு 3வது நாளாகவும் பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிளிநொச்சியில் உறுதியளித்துள்ளார். அலரி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்து இருக்கின்றோம். ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்து இருக்கின்றோம். எதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கிளிநொச்சியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது அனைத்து மக்களும் சமனான உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த அரசாங்கம் அமைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த காலங்களிலே பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் ராணுவ முகாம்கள் வைத்திருக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதி கூறினார். அந்த காணிகள் தொடர்பில் ராணுவ தலைவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் விடுவிக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் மீண்டும் மக்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் பாரம்பரியமாக பயிர் செய்து வந்த நிலங்கள் கூகுள் வரைபடத்தின்படி வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். குறித்த பகுதிகள் நிலங்களை மீண்டும் மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியானதை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் பல்வேறு மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நேற்றிரவு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியானதை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல துறைசார் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். அதேவேளை யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த சட்குணராசா சந்தோஷ் என்ற மாணவன் மாவட்ட ரீதியில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை யாழ் இந்து கல்லூரியில் வர்த்தகத்துறையில் மாவட்ட ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்று விஜயசுந்தரன் வாரணன் என்ற மாணவன் சாதனை படைத்துள்ளார். நுவரெலியா பூண்டுலோயாவினைச் சேர்ந்த யாழ் இந்து மாணவன் அபிஷேக் தேவர் 3 ACT பெற்று பொறியியல் பிரிவிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் மாவட்ட நிலையில் 5ஆம் இடத்தையும் தேசிய நிலையில் 60வது இடத்தையும் பெற்றுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் மருத்துவ பிரிவில் முதல் 3 இடங்களையும் பெற்ற முள்ளியவளை வித்யானந்த கல்லூரி மாணவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று வாழ்த்தியுள்ளார். அந்த வகையில் மருத்துவ பிரிவில் முதலிடத்தை பெற்ற மாணவி விக்னேஸ்வரன் நர்த்திகா, 2ஆம் இடத்தை பெற்ற மாணவி சிவபாதம் மதுவெளி, 3ஆம் இடத்தை பெற்ற மாணவி கிருபாகரன் ஆர்ச்சியா ஆகியோரை பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு நேரில் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் மாவட்ட மட்டத்தில் முதல் 2 இடங்களை பெற்றிருந்தனர். குறித்த மாணவர்களிடையே நமது டிவி நேர்காணலை மேற்கொண்டது. வணக்கம், நான் பிரணவன். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 2024 இலவல் எக்ஸாமினை எழுதினேன். நான் மாவட்ட நிலையில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளேன். வைத்தியத்துறையில் ஒரு சிறந்த இடத்தை அடைய வேண்டும் என்பது எனது எதிர்கால இலக்காக இருக்கின்றது. எனது பெயர் சரவணன். நான் கடந்த காப்போத உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் மாவட்ட ரீதியில் 2ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 5ஆம் இடத்தையும் பெற்றுள்ளேன். இவ்வெற்றிக்கு காரணமான அதிபர், ஆசிரியர்கள், எனது பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஜூனியர்ஸுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் சில கருத்துக்களை கூற விளைகிறேன். உங்களுக்கு ஸ்கூல் டைமுக்கு மேலதிகமாக நீங்கள் சுயமாக படிப்பதற்கு போதுமான நேரத்தை கொண்டிருக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிப்பதற்கான நாளாக இன்றைய நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்திற்கான விசேட நாளாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளும் இன்று வாக்காளர்களுக்கு விநியோகிக்க தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கிடையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் 29ஆம் திகதியுடன் நிறைவடைய திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி அந்த திகதிக்குள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறாத வாக்காளர்கள் தங்கள் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அமைவான தபால் நிலையத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதி செய்து பின்னர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்கும் போது சரியான தலைமைத்துவம் மிக்க ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்டேன்லி கிஷான்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக பசறை பிரதேச சபையின் தொளம்பவத்த வட்டாரத்தில் நான் போட்டியிடுகின்றேன். இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் வழமையான தேர்தலை போல அல்லாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாம் மிக கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு நிலைமை நிலவுகின்றது. காரணம் ஏனென்றால் அதிகமான வாக்கு சிதறடிப்பு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் காணப்படுகிறது. ஆகவே மக்களான நாங்கள் வாக்களிக்கும் முன் சில விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். காரணம் என்னவென்றால் வழமையாக உறவினர், சொந்தக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், எங்கள் ஊர்க்காரர் என்று வாக்களிக்கும் போது எங்களால் சரியான தலைமைத்துவமிக்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் போகின்றது. இவ்வாறான பின்னணியில் நாம் வாக்களிக்கும் போது சற்று சிந்திக்க வேண்டிய நிலை உள்ளது. தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என நாங்கள் மீண்டும் ஒருமுறை எடுத்து சொல்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது ஒட்டுமொத்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்றதுக்கான ஒரு தளமாகவே நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழ் மக்கள் சொல்றார்கள் என்றதை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு முறை எடுத்து சொல்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இலங்கையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்புகள் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் அனைத்து இறப்புகளும் இப்போது கட்டாய பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மரண விசாரணை அதிகாரிகளுக்கு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் குழந்தை இறப்பு பகுப்பாய்வை வலுப்படுத்துவதற்கான இலங்கையின் முயற்சிகளில் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய பகுதியாகும் என அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இளம் குழந்தைகளிடையே இறப்புக்கான பொதுவான காரணங்களை கண்டறிந்து அத்தகைய இறப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என அமைச்சர் சார் அதிகாரிகள் தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் சமீபத்தில் வெளியான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் சமீபத்தில் வெளியான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு பெண் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவரும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கிரிபத்கொட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் கூறினர். தனியார் நிறுவன உரிமையாளர் ஒரு பெண் ஊழியருடன் காரில் பயணித்த போது அவரது காதலனும் மற்றொரு நபரும் வாகனத்தை வழிமறித்து அவரை தாக்கியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நானோயாவில் பொன்னர் சங்கர் நாடகத்தில் கம்பமரம் ஏறும்போது தவறி விழுந்தவர் உயிரிழந்துள்ளார். நானோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளாசோ தோட்டத்தில் தமிழர் வரலாற்றை கூறும் பொன்னர் சங்கர் நாடகத்தில் இன்று அதிகாலை 60 அடி உயரம் கொண்ட கம்பமரத்தில் ஏறும்போது தவறி விழுந்தவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் நானோயா கிளாசோ தோட்டத்தைச் சேர்ந்த முருகன் சதாசிவம் என்பவர் எனவும் இவர் பொன்னர் சங்கர் கூத்து நாடகத்தில் பெரிய அண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் வேடமிட்டவர் எனவும் போலீசார் கூறினர். இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொன்னர் சங்கர் வரலாற்று நாடக நிகழ்ச்சி
நிகழ்ச்சி நேற்று இரவு ஆரம்பிக்கப்பட்டு இன்று காலை வரை இடம்பெற இருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் மாகாணத்திலும் புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு, குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் 3வது நாளாகவும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் குறுக்கே இந்திய ராணுவம் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இந்த பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் நடத்திய சிறிய ரக துப்பாக்கி சூட்டுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே இந்திய ராணுவம் தொடர்ந்தும் 3வது நாளாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவின் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இலங்கை, இந்தியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 3 மகளிர் அணிகள் பங்கேற்கும் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று இலங்கையில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை, இந்தியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 3 நாட்டு மகளிர் அணிகள் பங்கேற்கும் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இன்று தொடங்குகிறது. மே 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 2 முறை மோதும். லீக் சுற்று முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இந்த தொடரில் இன்று நடைபெறும் தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தியா, இலங்கை அணிகள் விளையாடுகின்றன. கொழும்பில் காலை 10 மணியளவில் இந்த ஆட்டம் தொடங்க இருந்தது. இருப்பினும் கொழும்பில் மழை பெய்ததன் காரணமாக இந்த ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் மழை நின்றதை அடுத்து இந்த ஆட்டத்திற்கான நாணய சுழற்சியில் சுண்டப்பட்டது. இதில் நாணய சுழற்சியில் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளார். அதன்படி இலங்கை முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது. மழை காரணமாக இந்த போட்டி 39 ஓவர்கள் கொண்ட ஆட்டமாக நடத்தப்படுகிறது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.